Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்பு. இது மூணுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, பவுடர் மாதிரி. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதில் நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இதில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் உள்ள சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். நான் தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்கலை, ஏன்னா சிக்கனே தண்ணி நல்லா விடும். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம அப்படியே இதை குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. இது ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு விசில் எடுத்ததும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து பெப்பர் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இது சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.